வணக்கம் அன்பு உறவுகளே. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா திருக்கடையூரில் தாங்க இருக்கோம். திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் தாங்க இருக்கும். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்திருக்குங்க. மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் தரங்கம்பாடி போகிற வழியில் இந்த ஆலயம் அமைந்திருக்குங்க. இந்த ஆலயத்திலிருந்து சீர்காழியிலிருந்தும் போகலாங்க. சீர்காழியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கடையூர் அமைந்திருக்குங்க. திருக்கடையூரில் என்ன ஆலயம்னு பார்த்தீங்கன்னா அமிர்த கடேஸ்வரர் சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயம் தாங்க. இங்கே சிவபெருமானுடைய பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அபிராமி அம்மாளும் இங்கே தான் அமைந்திருக்காங்க. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய தீவிர பக்தர் மிருகொண்டு என்றக்கூடிய ஒரு நபர் வந்து சிவபெருமான் மீது தீவிர பக்தராக இருக்கார். அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லைன்னொடனே சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து உனக்கு 14 ஆண்டு காலமே வாழக்கூடிய ஒரு புத்திசாலியான ஒரு மகன் பிறப்பான்னு சொல்லிட்டு மறந்துடுறாரு. ஒரு 16 ஆண்டு காலமே வாழக்கூடிய ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனுக்கு மார்க்கண்டேன் என பெயர் சூட்டி வாழ்ந்து வராங்க. அவர் 16 ஆண்டு காலத்தில் இறக்கும் தருவாயில் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கார். அந்த நேரத்தில் யமன் வந்து பாசக்கயிறு வீச வரும்பொழுது சிவபெருமானுடைய காலில் பட்டு சிவபெருமான் கோபம் அடைஞ்சி அதனால் யமனை தன் பணியை செய்ய விடாமல் சிவபெருமான் தன் காலில் மிதித்து வைக்கப்பட்ட தலம் தான் இத்தலம். இந்த தலத்தில் வைக்கப்பட்டதுனால மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16ன்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து வரம் கொடுக்குறாரு. அதனால தாங்க இந்த ஆலயத்தில் என்றும் 16ன்னு வரம் கொடுத்ததால் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சஷ்டியுத்த பூஜை, சதாபிஷேக பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய 60ஆம் கல்யாணம், 70ஆம் திருமணம் என முதியோர்களுக்கு இத்தலத்தில் திருமணம் செய்யப்படுகிறது. இந்த திருமணம் செய்யறதுனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுங்க. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் அபிராமி பட்டர் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு வர்றார். இந்த அபிராமி பட்டர் என்ன செய்கிறாரு பார்த்திங்கன்னா ஒரு தை அமாவாசை திதியே அம்பிகையின் முக அழகியை ரசித்தது பார்த்துட்டு உடனே வந்து மன்னரிட வந்து இன்றைக்கி பௌர்ணமின்னு தவறுதலாக சொல்லிடுறாரு. அந்த தவறுதலை நீக்குவதற்காக அபிராமி அம்மா என்ன பண்ணாங்க, அபிராமி அந்தாதியை பாடி அமாவாசையை வந்து பௌர்ணமியாக மன்னருக்கு மாற்றி காட்டிய அற்புதமான ஒரு தலம் தாங்க இத்தலம். இத்தலத்தினுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா அபிராமியுடைய அந்தாதி பாடல் வந்து இந்த தலத்தில் தாங்க இயற்றப்பட்டது. இந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்துக்கு கண்டிப்பாக நீங்களும் வாங்க. வந்து இந்த கோயிலுடைய சிறப்புகளையும் இங்கே இருக்கக்கூடிய வினோதமான ஒரு நிகழ்ச்சிகளையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயிலுடைய சிறப்புகள் தெரியும். மேலும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 3 ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளதுங்க. 3 ராஜகோபுரத்தில் பார்த்திங்கன்னா அக்கால மக்களுடைய வாழ்க்கையுடைய முறைகளையும் அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படிலாம் வாழணும் என்பதற்கான எடுத்துக்காட்டுக்கான அனைத்து உடைய விளக்கமான ஒரு சிலைகளும் சிற்பியாக இங்கே வடிக்கப்பட்டுள்ளதுங்க. மனிதன் அக்காலத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய என்னென்ன விஷயங்கள் மக்கள் தெரியணும், எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழணும் என்பதற்கான ஒவ்வொரு கோபுரத்துலேயும் சிலைகளாக வடிக்கப்பட்டுள்ளது. இந்த சிலைகள் பார்த்திங்கன்னா சில சிலைகள் வந்து நல்ல விதமான ஒரு வேலைகள் செய்வதில் இருக்கும், மற்றும் அவர்கள் வந்து குடும்ப உறவுகளை எப்படி இருக்குன்னு விளக்கமான ஒரு சிலைகள் அமைக்கப்பட்டிருங்க. இந்த சிலைகள் பார்த்திங்கன்னா எதுக்காக இது போல் அமைக்கட்டாங்க பார்த்திங்கன்னா அக்காலத்தில் வந்து வாழ்ந்த மனிதர்களுக்கு எப்படி வாழ்க்கையை திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையை எப்படி வாழணும் என்ற ஒரு விளக்கம் அவங்களுக்கு தெரியாது. திருமணம் ஆன முதல் நாளோ 2ஆம் நாளோ கோயில்களுக்கு இதுமாரி சிவன் தலங்களுக்கு செல்லும்போது அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிலைகளினுடைய உருவத்தை பார்த்து இப்படி தான் நம்ம வாழணும் என்ற ஒரு வழிமுறைகளுக்காக சிலைகள் வடிக்கப்பட்டுள்ளதுங்க. கண்டிப்பாக இந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்திற்கு திருக்கடையூருக்கு நீங்கள் வாங்க, வந்து உங்களுடைய வேண்டுதலை வேண்டுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களுக்கு 50 வயதோ இல்லை 60 வயதோ 70 வயதோ தாண்டினா உங்களால் வந்து ஒரு அதிக செலவு செஞ்சு இந்த திருமணத்தை நடத்த முடியலனாலும் உங்களுடைய பண தேவைக்கு ஏற்றாறு போல் இங்கே திருமணங்கள் செய்து வைக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த கோயில் ஒரு பூஜையாவது செஞ்சுட்டு ஒரு திருமணம் செய்துட்டு போங்க. உங்களுடைய ஆயுளும் நீடிக்கும், உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். இந்த சிவனோட அருள் உங்களுக்கு என்றைக்கும் கிடைக்கும். இந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மேலும் பாருங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் இந்த சிவபெருமான் பூர்த்தி செஞ்சு வைப்பார். ஓம் நம சிவாயா.
Adrami.
கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.